அபிநயா தணிக்கை வாரியத்திற்கு சின்ன படமோ பெரிய படமோ தங்களுக்கு விண்ணப்பம் வருகிறது. அந்த திரைப்படத்தை பார்த்து விண்ணப்பத்தை அந்த தங்களுடைய விதியை பின்பற்றி தணிக்கை சான்றிதழ் வழங்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விதியை, அதுவும் கடமையாக கூட இருக்கிறது என்று பலரும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இந்த நிலையில் அவர் அந்த தயாரிப்பு நிறுவனம் ஒரு வாதமாக முன்வைத்தார்கள். ஏனென்றால் அந்த 10 நாட்கள் விடுமுறையை அதை முன்வைத்துதான் அவர்கள் அந்த வாதத்தை முன்வைத்தார்கள். தற்போது அந்த வாதத்தை சுட்டிக்காட்டி இவர்கள் தங்களுடைய வாதத்தை இன்று 2 நீதிபதி அமர்வு முன்பு முன்வைத்திருக்கிறார்கள். விதிப்படி, அதாவது 1 கோடியில் எடுக்கப்பட்ட படமோ அல்லது 50 லட்சத்தில் எடுக்கப்பட்ட படமோ அல்லது 500 கோடியில் எடுக்கப்பட்ட படமோ எந்த பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டிருந்தாலும் விதி என்பது அனைத்து திரைப்படங்களுக்கு ஒன்றுதான். எப்படி ஒரு டிக்கெட் கட்டணம் சின்ன படங்கள் பெரிய படங்கள் என ஒரே வகையில் இருக்கிறதோ அதுபோல்தான் விதியும் ஒரே வகையில் தான் இருக்கிறது. அது எந்த படத்தை முன்கூட்டி பார்க்க வேண்டும், எந்த படம் அதாவது யார் முதலில் விண்ணப்பம் கொடுத்தார்கள் என்பதெல்லாம் அவர்களுடைய அந்த பட்டியலில் இருக்கும். அதன்படிதான் பார்ப்பார்கள். அது விதிதான். ஆனால் தயாரிப்பு நிறுவனம் வைத்த கோரிக்கையை தற்போது அது இவ்வாறு வாதித்தார்கள் என்று தற்போது முன்வைத்திருக்கிறார்கள். அப்படின்னா செந்தில் ராஜா, இது போன்ற நிர்வாக ரீதியிலான சிக்கல்கள், விதிமுறைகள் இதையெல்லாம் மீறி அரசியல் நெருக்கடி இருக்கிறது என்ற அந்த கருத்து முன்வைக்கப்படக்கூடிய இடங்கள், அப்படியான ஒரு கேள்வியை எழுப்பக்கூடிய ஒரு வழிவகை செய்திருக்கக்கூடிய அம்சங்கள் என்றால் அதை எதையெல்லாம் குறிப்பிடலாம்? அபிநயா, இதில் முக்கியமாக நம்ம தொடர்ந்து பதிவு செய்ய வேண்டியது, நாம் தற்போதும் அதை பேசியிருந்தோம். அதாவது இந்த அரசியல் நோக்கத்தோடு இதில் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருப்பது என்னவென்றால், அனைத்து விதிகளையும் பட தயாரிப்பு நிறுவனம் பின்பற்றியும் தணிக்கை சான்றிதழ் கிடைக்கவில்லை என்பதுதான் ஒரு முக்கியமான விஷயமாக அந்த அரசியல் நோக்கம் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு பாயிண்டாக இருக்கிறதாக பல விமர்சகர்கள், திரை விமர்சகர்களும் கூறுகிறார்கள். தயாரிப்பாளர்கள் மத்தியிலும் இயக்குநர்கள் மத்தியிலும் இருக்கிறதாக சுட்டிக்காட்டுவதாக இருக்கிறது. ஏனென்றால் விதியின்படி தக்கல் முறையில் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு படம் பார்த்திருக்கிறார்கள். அனைத்து நடைமுறைகளும் நடந்தது. அதற்கு பிறகு கட்லிஸ்டும் அனுப்பியிருக்கிறார்கள். அது மாற்றம் செய்து கொடுத்து விட்டார்கள். இதற்கு பிறகுதான் ஒரு புகார் வந்ததாக தற்போது அந்த தணிக்கை வாரியம் கூறியது. அதுவும் சொன்னது ஜனவரி 5ஆம் தேதி. படம் பார்த்தது டிசம்பர் 22ஆம் தேதி. அன்று கட்டு வழங்கப்பட்டது. 24ஆம் தேதி மாற்றங்கள் செய்யப்பட்டு அனுப்பப்பட்டது. ஆனால் அதற்கு பிறகு பதிலளிக்க நேரம் எடுத்துக்கொண்டார்கள். விதிகள் படி என்று சொன்னாலும், ஆனால் 10 நாட்கள் அதுக்கான காலம் எடுத்துக்கொண்டு 5ஆம் தேதி இரவு கொடுக்கிறார்கள். படம் வெளியாக 3 நாட்கள், அதாவது 9ஆம் தேதி வெளியாக வேண்டும். 5ஆம் தேதி இரவு தங்களுக்கு மெயில் வருகிறது. அதுவும் ஆர்சிக்கு பரிந்துரைக்கிறார்கள் என்று மெயில் வந்திருக்கிறது. எனவே ஆர்சிக்கு அனுமதிக்கிறார்கள் என்றால், பரிந்துரைத்திருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக 10 நாட்கள் படம் வராது. இது ஒரு நெருக்கடி நிலையை உருவாக்கக்கூடியதாக தான் படக்குழு மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமா துறையினராலும் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அனைத்தும் விதிகள் படி தயாரிப்பு நிறுவனம் பின்பற்றியிருக்கிறார்கள். விதிகள் படி சொன்ன மாற்றங்களை செய்திருக்கிறார்கள். அது செய்தும் தணிக்கை வழங்கவில்லை என்பதுதான் தற்போது அரசியல் பின்னணியில் இந்த படத்தை அணுகி இருக்கிறார்கள். அதற்கு தணிக்கை சான்றிதழ் மறுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று திரைத்துறையில் கூறக்கூடிய கருத்தாக இருக்கிறது. செந்தில் ராஜா, இதில் அரசியல் நெருக்கடி இருக்கிறது போன்ற கருத்துக்கள் மற்ற கட்சியினர், அதே போன்று திரைத்துறையில் இருக்கக்கூடிய மற்ற நடிகர்கள், இயக்குநர்களால் முன்வைக்கப்படுகிறது. ஆனால் விஜய் தரப்பில் இது சார்ந்த கருத்துக்கள் சொல்லப்படவில்லை என்ற அந்த பார்வையும் முன்வைக்கப்படுகிறது. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அரசியல் தலைவராகவும் இது சார்ந்த கருத்துக்களை முன்வைத்திருக்கலாம் என்ற கருத்து சொல்லப்படுகிறது. இப்போ படக்குழு தரப்பில் இதில் அரசியல் ரீதியாக அணுக வேண்டாம் என்ற முடிவு ஏதும் எடுக்கப்பட்டதா? வினயா, இந்த விவகாரத்தை சட்டப்படி அணுக வேண்டும் என்றுதான் விஜய் தரப்பும் தயாரிப்பு தரப்பும் முடிவெடுத்ததாக தெரிகிறது. ஏனென்றால் இறுதி நேரத்தில் தங்களுக்கு தணிக்கை மறுக்கப்பட்டது என்பது பின்னோக்கம் கொண்ட ஒரு விஷயமாக இருக்கிறது. எனவே இது நீதிமன்றத்தின் மூலமாக சட்டப்படி நாம் எதிர்கொள்ள வேண்டும். படத்தின் வெளியீடு தள்ளி சென்றாலும் அதை நம் சட்டப்படி எதிர்கொள்வோம், நாம் முடிந்தவரை சட்டத்தின் மீது நம்பிக்கை வைப்போம் என்றுதான் அவர்கள் பேசியதாக தெரிகிறது. ஏனென்றால் இதை சென்சார் போர்டு அந்த தேதியில் சர்டிபிகேட் கொடுக்காதனால் குறிப்பிட்ட அந்த தேதியில் படம் வெளியாகாத ஒரு சூழல் ஏற்பட்டு விட்டது. எனவே சட்டப்படி நாம் நீதிமன்றத்தை அணுகுவோம், அதில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் பின்பற்றி நாம் படத்தை வெளிக்கொண்டு வர முயற்சி செய்வோம் என்றுதான் இருதரப்பும் பேசியிருப்பதாக நம்மளுக்கு தகவல் தெரிகிறது. இதுவரைக்கும் பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன செந்தில் ராஜா. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய மண்டல ஆய்வுக்குழுவினுடைய முடிவு இறுதியாக இருக்காது. ஒரு முழு நேர திரைப்படமாக இருக்கிற பட்சத்தில் மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் போர்டுடைய தலைவர் தான் முடிவெடுப்பார் என்ற அந்த
சார்ந்த கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போன்று பல கோடி ரூபாய் செலவு செய்து படம் எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட என்ன விதிமுறையோ அந்த அடிப்படையில் தான் இந்த படத்திற்கான முடிவு எடுக்கப்படும். படம் சார்ந்த அந்த இறுதி முடிவை மும்பையில் இருக்கக்கூடிய சென்சார் வாரியத்தினுடைய தலைவர் எடுப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று இந்த வழக்கு விசாரணை சென்ற போது இதில் முடிவெடுப்பதற்கோ அல்லது பதில் சொல்வதற்கோ போதிய அவகாசம் வழங்காமல் அந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்று தனி நீதிபதியினுடைய அந்த உத்தரவுக்கு எதிரான வாதங்களையும் தான் அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். தற்பொழுது அது இல்லாமல் படத்திற்கான அவகாசம், அதாவது படக்குழுவுக்கு இந்த தணிக்கை வாரியம் கொடுத்த அந்த மாற்றங்கள் ரிவைசிங் கமிட்டிக்கு செல்ல வேண்டுமா என்ற அந்த முடிவை படக்குழுவுக்கு தாமதமாக தெரிவித்தார்கள் என்பதுதான் இங்க படக்குழு தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ராங்கான பாயிண்டாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே அதை கருத்தில் கொண்டு நீதிமன்றம் முடிவெடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? நீதிமன்றத்தை பொறுத்தவரை இரு தரப்பு வாதத்தையும் கேட்டு அதில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன, அதில் இருக்கக்கூடிய உண்மை என்ன என்பது அடிப்படையில் தான் அவர்கள் முடிவெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் இன்று நடக்கக்கூடிய அந்த வாதம் என்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 4 வார கால அவகாசம் பதில் அளிக்க நேரம் கேட்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட இப்ப வழக்கு தள்ளி வைத்து 2 வாரங்கள் ஆயிட்டது. இந்த நிலையில் தான் தங்களுடைய வாதத்தை முன்வைத்திருக்கிறார்கள் தணிக்கை வாரியம். இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதற்கு என்ன பதில் அளிக்க போகிறார்கள், அடுத்து தயாரிப்பு நிறுவனம் என்ன வாதத்தை முன்னெடுக்க போகிறார்கள், தங்கள் பக்கம் இருக்கக்கூடிய நியாயம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை வைத்துதான் இன்றைய அந்த முடிவு என்பது இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இன்று அதுக்கான இறுதி வடிவம் கிடைக்குமா அல்லது தள்ளி வைக்க வாய்ப்பு இருக்கிறதா, என்ன நீதிமன்றம் சொல்ல போகிறது என்பது உள்ளிட்ட பல்வேறு எதிர்பார்ப்புகள் இப்போது இருக்கிறது. இது கிட்டத்தட்ட இன்று 3 மணிக்குள் அது ஒரு இறுதி வடிவம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அபிநயா.